ஆனால் சிலர் வந்து பல தவறுகள் மூலமாய் அவங்க செஞ்ச தவறு மற்ற செஞ்ச தவறு இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிலையில் இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், பாவத்தின் விளைவை அனுபவிச்சு தான் ஆகணும், அப்படியே கடங்கன்னு அது கிறிஸ்தவ போதனை கிடையாது. நீங்கள் நம்புவீங்க, ஆனால் இயேசு உங்கள் தண்டனை ஏற்றுக்கொண்டார், பாவத்தின் விளைவை ஏற்றுக்கொண்டார் நம்புவீங்கன்னா எப்பேற்பட்ட விளைவாக இருந்தாலும் அதையும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒன்று அதை எடுத்துருவார், இல்லைன்னா எந்த அளவுக்கு மாற்றிடுவார்னா அது உங்களை நொறுக்க முடியாது, அது உங்களை கீழே தள்ள முடியாது, அது உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையை நாசமாக்க முடியாது. அது வந்து வெற்றிக்கு நடத்துகிற ஒரு காரியமாக ஆக்கி விட்டுருவார். நம்புவோமானால் அப்போது இதை எடுத்து இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எங்கெங்கே அப்ளை பண்ணுமோ அப்ளை பண்ணலாம். நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா? இன்றைக்கி வந்து ஏன் சொல்கிறேன்னா, பலர் நம்ம வாழ்க்கை எல்லாமே அங்கங்கே உடஞ்சிருக்கு. இந்த பழைய காரை ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா அங்கங்கே டென்ட் இருக்கும், அங்கங்கே ஸ்க்ராட்ச் இருக்கும், அதோடய ஓட்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா? பழக்கம் ஆகிடுது, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பரவாயில்ல, எல்லாம் டென்ட்டோட இப்படி அப்படி பழைய கார்லேயே ஓட்டிக்கலாம் அப்படின்ற மேனேஜ் பண்ணிக்கிறாங்க இல்லையா ஜனங்க? அந்த மாதிரி வாழ்க்கையே நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோம். இங்கே அடி அங்கே அடி, இங்கே பாதிப்பு அங்கே பாதிப்பு, பரவாயில்ல இப்படியே தள்ள வேண்டியது தான். நீங்கள் நான் நினைக்கிறேன் ஏசாயா 53:5 எடுத்துக்கோங்க. எங்கெங்கே டென்ட் இருக்கோ, எங்கெங்கோ பாதிப்பு இருக்குதோ, ஆண்டவர் இந்த இடத்த நீர் குணமாக்குவீராக, இதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீராக, உடைந்து போனதை நீர் ஒன்றிணைப்பீராக. எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாங்க. வெறும் சரீர சுகம் மட்டும் இல்லை, சரீர சுகமாக தான் அந்த ஏசாயா 53:5 எடுத்துக்கோங்க. எனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். குணமாகிறோம், அந்த வார்த்தை அருமையாக இருக்கு. குணமாகிறோம், எல்லாரும் சொல்லுங்க குணமாகிறோம். ஏதோ இப்போ நடந்து கொண்டிருக்கிற மாதிரி சொல்லுது, குணமாகிறோம். நீங்கள் நம்பினீர்கள்னா இப்போவே இந்த செய்தி வர நேரத்தில் குணமாகிறோம் இல்லையா? வியாதியிலிருந்து மட்டும் இல்லை, மற்ற ஒருவேளை உங்களுக்கு இமோஷனலாக பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய கடந்த அனுபவங்கள் நிமித்தமாய், some people are abused, some people are the abusers, எப்படி வேணா இருக்கலாம். அது ரெண்டு பேர்ட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இமோஷனலி டேமேஜாக இருக்கும் உங்களுக்கு. அதை பற்றி இயேசு எதையும் செய்ய முடியாதா? நிச்சயம் செய்வார். நீங்கள் நம்பினீங்கன்னா செய்வார். எப்படிப்பட்ட ஒரு இமோஷனல் டேமேஜாக இருந்தாலும் அதையும் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். அது பட்டு நடந்துடும் நான் சொல்ல வரல, ஒன்றும் இல்லாமல் எப்படி அப்படி இல்லை சொல்ல வரல. ஆனால் வேறு என்ன, சிலுவை தான் வேறு. எல்லா விதமான சுகத்துக்கும் சிலுவை தான்